ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் துவையல். பீர்க்கங்காய் தோல் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் பீர்க்கங்காய் செஞ்சுட்டு தோலை தூக்கி போட்டுறாதீங்க. இது நம்ம ஸ்கின் க்ளோக்கு, அதுக்கப்புறம் டயாபெட்டிஸ்க்கு, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. உடம்புல காயம் இருந்துச்சுன்னா இந்த பீர்க்கங்காய் தோலோட சாரை நம்ம காயத்தில் போடுவாங்க. அது நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. உடனே என்ன ஆகும்னா காயம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோலை சீவி கழுவி அதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு வெறும் வாணலியில் அதை வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 இஞ்சி, ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது 3ஐயும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வானொலியில் என்ன பண்ணணும்னா முதல்ல கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போடணும். உப்பு கொஞ்சம் நான் இதோட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வதங்கிறதுக்காக தான் இதில் உப்பு போடுறேன். நீங்கள் தனித்தனியாக கடலைப்பருப்பையும் பச்சை மிளகாயும் வதக்கிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா வதக்கணும். இஞ்சி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காயை போட்டுட்டு இதை துருவியும் போடலாம். நீங்கள் துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போடுங்க. இப்போது நான் துருவாமல் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நான் முன்னாடியே தேங்காயை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே அரை வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணுன்றது கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை எடுத்து அதை ஒரு 1க்கு 2 அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தோல் எடுத்து பீர்க்கங்காய் தோலை அதோடு சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாமே போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா அரைக்க வேண்டியதுதான். ஒரு அரை அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதோடு சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றுறப்பயே நம்ம என்ன பண்ணணும், புளியை போட்டுக்கலாம். புளியை போட்டுட்டு நல்லா அரைச்சோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை அதில் போடணும். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் துவையல் ரெடி. நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.